கொஞ்சமா இருக்கே, போதுமாம்மா? போதும் போதும், தள்ளுங்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி. இப்ப என் மனசுல இருக்கிறது எல்லாமே என்னால சரியா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எப்பவுமே இந்த வீட்ல நீ ரொம்ப அன்பா இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து மாறி மாறி அன்பை காட்டுறீங்க. ஜோசியர் கிட்ட போய் நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு போய் சொல்லி இந்த நிமிஷம் செத்து போனா கூட நான் அவ்வளவு சந்தோஷமா செத்து போயிடுவேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படிலாம் நீ பேசுறன்னு தெரிஞ்சா எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அது என் பொண்டாட்டி, இங்க ஒன்லி ரொமான்ஸ், நோ அழுவாச்சி ஃபீலிங்ஸ் எல்லாம், சரியா? சரி 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 சரி. அவ்வளவுதான் எங்க அம்மா. இப்ப புரிஞ்சுதா முழுசா எங்க அம்மாவோட குணத்தை பத்தி? அவங்க வெளியில தான் பழப்பழம் மாதிரி, ஆனா உள்ள அவ்வளோ ஸ்வீட். இப்போதைக்கு இது போதும். இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நிமிஷம் தானடா. ஏய், கோச்சுக்காதடா. செந்தாமர அடி செந்தாமர. வெற்றி, நாட் ரீச்சபிள்னு வருது. இங்க பாருங்க, சும்மா ஒரு என்கொயரி தான். வரலன்னா நான் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாச்சும். ஓ, போஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? எங்க மேடம், கொஞ்சம் பண்ணுங்க பாப்போம். என்ன மீறி எங்க அம்மா எப்படி கூட்டிட்டு போறீங்க நானும் பாக்குறேன். டேய் வெற்றி, நீ கொஞ்சம் சுமாரா. மேடம், இவங்க காலையில வருவாங்க, நீங்க போங்க. சாரி சார், நான் ஆக்ஷன் எடுத்தேன்னு ரெக்கார்டு இருந்தாகணும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சக்தி, உங்க மாமா கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இப்ப என்ன, எங்க அம்மா வரணும் அவ்வளவுதானே? அரை மணி நேரத்தில் விட்டுருவீங்கல்ல? நானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. இல்ல சார், அவங்க ஏன் கூட வரணும். என்னையும் பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ தான் அந்த பிரியா. அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? சக்தியோட மாமியார் ரங்கநாயகி. சக்தியை பழி வாங்குறதுக்காக பிரியாவுக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பழக அனுப்பியிருக்கா அந்த ரங்கநாயகி. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு.
ஒரு நிமிஷம். யமுனா, என்னாச்சு யமுனா? என் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கம்மா? எதுக்காக கொடுத்த? ஏமா, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இத பாரு, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நேரடியா வந்து கேட்டிருக்கலாமே. ஏமா இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? போதும், நிறுத்து. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.